இறைவனின் அரிய படைப்பு நமது தேகம். நாம் அனைவரும் நம் தாயின் பல அரிய தியாகத்தால் இந்த பூமியில் பிறந்தோம். தந்தையின் பாசத்தினாலும் நம் நண்பர்களின் உதவியோடும் நாம் நம் துறைகளில் பல சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறோம். நம் வாழ்நாளில் பாதி நாட்களை படிப்பிற்காகவும் வேலை தேடுவதிலும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதிலும் போய்விடுகிறது. நாம் நம் தேகத்தை பற்றி எள்ளளவும் கவலைப்படுவதில்லை. எந்தவித பயிற்சியும் நாம் இந்த உடலுக்கு தருவதில்லை. படிக்கட்டுகளை கூட ஏற இந்த மனதும் கால்களும் மறிக்கின்றது. 100 மீட்டர் நடப்பதற்கும் இருசக்கர வாகனத்தை தேடுகிறது. உடல் உழைப்பிற்கு நமது எண்ணம் இடம் கொடுப்பதில்லை. இப்படியே போய்கொண்டிருந்தால் நமது உடலின் நிலைமை என்னவாகும்? நம் முன்னோர்களின் உணவு பழக்கத்தை நாம் அறவே பின்பற்றுவதில்லை. அது போதாது என்று இன்று பல போதை பழக்கங்களுக்கு நாம் அடிமையாகிவிட்டோம். இன்றைய இளைஞர்கள் மத்தியில் பல போதை வஸ்துக்கள் அவர்கள் கண்முன்னே நடனமாடி அவர்களை ஈர்த்து கொண்டிருக்கின்றன. போதை உடலுக்கு நல்லதா கெட்டதா என்று யோசிப்பதற்குள் அவர்கள் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிவிடுகிறார்கள். புகைப்பிடித்தல், கஞ்சா வலித்தல், மது குடித்தல், கைனியை உதடுகளில் மத்தியில் வைத்தல், போதை மாத்திரைகளை விழுங்குதல், போதை ஊசிகளை போடுதல், ஹெரோயின் போன்ற கொடிய வெள்ளை துகள்களை மூக்கின் வழியே இழுத்தல் என்று பல போதை தரும் வஸ்துக்கள் நம்மிடையே இருக்கின்றன. இந்த பழக்கத்திற்கு இருந்து விடுபடுவதற்கு ஒரே சிறந்த வழி உடற்பயிற்சி மட்டும்தான். தீய பழக்கத்திலிருந்து விடுபட தினமும் நடைப்பயிற்சியும் மனதை கட்டுப்படுத்த மனவள பயிற்சியும் மேற்கொள்ள வேண்டும். நாம் உபயோகிக்கும் அனைத்து பொருட்களுக்கு ஸ்பார் பார்ட்ஸ் கடைகளில் கிடைக்கும். முயற்சித்தால் நம் உடலுக்கும் கிடைக்கும். ஆனால் நாம் நினைக்கும் நேரத்தில் அது கிடைக்காது. இந்த அரிய பொக்கிஷமான தேகத்தை நாம் ரசிப்போம், நேசிப்போம், ஆராதிப்போம், உன்னத நிலையை அடைவோம், போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம், நல்ல உடல் நலத்தோடு வாழ்வோம். இறைவனின் அரிய படைப்பு இந்த தேகம்.